Silence. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் வார்த்தையே வெல்லும். கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் ஜெயிக்கும். வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. வார்த்தை வெறும் ஆறுதலான வெறும் வாக்குத்தத்தம் மட்டும் வார்த்தை அல்ல, சட்ட திட்டங்கள் அடங்கியது. பழைய ஏற்பாட்டு பிரமாணமாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு பிரமாணமாக இருக்கட்டும். பிரமாணம்னாலே லா. இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணம் லா வந்து த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஒன். ஸோ பைபிளில் உள்ள லா வந்து சட்டம் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா சட்டங்களுக்கும் முன்னோடி அப்படிங்கிறத, குறிப்பாக இந்த சட்டம் பெண்களுக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையை வெல்லும் நிகழ்ச்சியின் வழியாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கும் நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வரோம். நம்ம கூட பேசுகிறதுக்கு ஃபெய்த் வந்திருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? நியூ லைஃப் ஃபார் ப்ராஸ்டிடியூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது வாழ்க்கையில் இந்த மாதிரி தவறை போனவங்களுடைய வாழ்க்கைக்கு மீண்டுமாக மறுவாழ்வு கொடுக்கும். வெரி குட், வெரி குட். கரெக்டுன்னு சொல்ல வரல அங்கிள். அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறத பற்றி நம்ம பேச வரோம். அது எப்படி சட்டம் கொடுத்துருக்கு, எப்படி வேதாகமம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த எபிசோட் அங்கிள். நம்ம ஆண்டவர் எப்பவுமே எந்த பாவத்தையுமே சரின்னு சொல்லலை, இனி செய்யாதம்பாரு. ஆமாம், நம்ம அந்த இனி செய்யாதுங்கிற கான்செப்டை விட்டுட்டு பாவம் செஞ்சதே நினச்சிக்கிட்டே இருப்போம். அந்த பாவத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. அவர் சரி ஓகே போனது போட்டோம், அதை விட்டு மறந்துடு, இனி செய்யாத அப்படிங்கிறது அவருடைய கான்செப்டாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்தை பற்றி பார்க்கும்போது முதல்ல பைபிளில் எங்கே நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோம்? நம்ம தாமார் இடத்துல பார்த்தோம் அப்படின்றதுல நம்ம பார்க்குறோம் அங்கிள். அவங்க வந்து ஒரு வேஷம் தரித்து வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடியும் நீங்கள் சொன்ன மாதிரி சோதம் குமாரெல்லாம் சில பாவங்கள் இருந்ததுன்னு பார்க்குறோம். ஆனால் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது வேறு பாவங்கள் இருந்திருக்கு. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, இந்த தாமாருடைய விஷயத்தில் வரும்பொழுது யூதா வந்து ஆட்டுக்குட்டினா அனுப்பும்போது அந்த ஊர் ஜனங்க ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இந்த ஊரில் இல்லைம்பாங்க. எனக்கு அது ரொம்ப அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அந்த ஊர் அவ்வளோ க்ளீனாக இருந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு காரியங்கள் இல்லாமல் அந்த ஊர் அவ்வளோ சுத்தமாக இருந்திருக்கு. ஆனால் அதற்கு பிறகு இவங்க 430 வருஷம் எகிப்தில் இருக்காங்க. எகிப்திலேருந்து வரும்பொழுது உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலி கர்த்தர் அந்த லாவை வந்து இவங்களுக்கு வேறு ரீசனுக்காக கொடுத்தார். இது எல்லாமே நியூ டெஸ்ட்மெண்ட்டுடையதான கான்செப்ட் தான், நியாயப்பிரமாணத்தினுடையதான நிழல். ஆனால் இந்த லாக்கு வரும்போது அதுக்கு அவங்க செய்யாமல் இருக்கணும்னா அவங்களுக்குள்ள அது இருக்குது, இல்லை அது வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இவங்க எகிப்திலேருந்து வரும்பொழுது அந்த விபச்சாரத்தினுடைய காரியங்கள் வந்து இருக்குது. அதனால தான் அந்த 10 கட்டளைகளில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்ற ஒரு கான்செப்டை பிரமாணமாக கொண்டு வர்றாரு இல்லையா. ஸோ அங்கேயே நமக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா, அதுக்கு முன்னாடி அது இருந்திருக்கு. இருந்ததால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு செய்ய வர்றாரு. ஸோ இது ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாவமாக பார்க்கப்படுது இல்லையா. உலக பிரகாரமாக சட்டப்படி இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதை தடுக்கிறது என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இது ரொம்ப நாளாகவே இருக்குது. ஏன்னா நம்ம ஏன்ஷியன்ட் லாஸில் எடுத்து பார்த்தோம்னா இப்போ கோட் ஆஃப் ஹம்முரபிலே வந்து இதை குறித்து சில சட்டங்கள் எழுதியிருக்காங்க. அவங்க என்னென்ன சட்டங்கள் டக்குன்னு பார்த்துடலாம். அதாவது அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம், அவங்க பிரதர்ஸ் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இந்தியன் லாவில் வந்து அஸ்தசாஸ்திரான்னு சொல்லி ஒரு லா இருக்குது. அதன்படி அவங்க வந்து யாராவது விற்றுட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி வேலைப்பாடுகளுக்கு. அப்போ அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வரணும், அவங்க அந்த பணத்தை செலுத்திட்டு வெளியில் போய்க்கலாம். ரிட்டையர்ட் ஆகிட்டு அவங்க வந்து ஒரு நர்ஸ் மாதிரி வேலைகள் பார்க்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரோமர் சட்டங்கள்லேயும் வந்துட்டு அந்த மாதிரி விற்றுருந்தாங்கன்னா விடுதலை ஆக்கலாம் தனக்கு வேணும்னா. அவங்களுக்கும் சில இடங்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க, அவங்க பீஸ்ஃபுல்லாக சேஃப்டியாக வாழணும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேயுமே இது ரொம்ப நிறைய இருந்திருக்கிறதுனால தான் இவங்க வரைமுறைப்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் தான், ரொம்பலாம் வரைமுறைப்படுத்தலை. அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும், அவங்க சந்தோஷமாக அவங்க அதை விட்டு விலகி இருக்கணும், அவங்க மனம் அவங்கள அப்படி நடத்தக்கூடாது அப்படின்லாம் இல்லை. இந்தியன் லா பார்த்தோன்னா 1956 ஒரு லா கொண்டு வராங்க, இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கடத்தி கொண்டு போய் விற்கிறது, கடத்தி இந்த மாதிரி வேலைக்கு அனுப்புறதுலாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா 1956 கொண்டு வராங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு செக்ஷன், அதுலேயே ஒரு பிரிவு கொண்டு வராங்க. அது வந்து செக்ஷன் 21 வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்டிவ் ஹோம் கொடுக்கணும், அதாவது ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கணும், அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் ஓகே இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி மேண்டேட்ரியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு 1956 சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே பார்த்தோம்னா லா வந்து கொஞ்சம் அதோட தரம் வந்து இது 1956 உருவாக்குனனால அது கொஞ்சம் இன்னும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கேஸ் வந்து ரொம்ப ஆணித்தரமாக அந்த கேஸில் சில பாயிண்ட்ஸ் வருது அப்படின்றப்ப அந்த இடத்துல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு கேஸ் வருது. அந்த கேஸில் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது 2011 ரைட் டு டிக்னிட்டி சொல்கிறாங்க. அதாவது இதுலேருந்து வெளியில் வரவங்களுக்கு வி ஹாவ் டு கிவ் டிக்னிட்டி அக்கார்டிங் டு எதுன்னா ஆர்டிகல் 21 கான்ஸ்டியூஷனில் ஒரு ஆர்டிக்கல் இருக்காங்க. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்குமானது இது பொதுவாக. அதில் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா இந்தியன் சிட்டிசனுக்கும் ரைட் டு லைஃப் இருக்குது, வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது, பர்சனலாக லிபர்ட்டியாக இருக்கிறதுக்கும் உரிமை இருக்குன்னு தான் அந்த சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தின்படி இவங்களுக்கும் அந்த லிபர்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி இந்த இதுலேருந்து வெளியே வரவங்களுக்கு ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கணும். வெளியே வந்த பிறகு அதை வந்து யாருக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இவங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தைக்கிற தொழில் சொல்லிக் கொடுங்க, இந்த கிராஃப்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்து அந்த வேலைகளை பார்க்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 திருப்பி ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வரவங்களுக்கு வந்துட்டு ஆர்டிக்கல் 142 படி நியூ லைஃப் ஆஃப் லீகல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி வெளியில் வந்தவங்கன்னா அவங்கள வந்து இப்படி பண்ணவ தானே அவங்க அப்படின்றத ட்ரீட் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு லீகல் ரெஸ்பெக்ட் கொடுத்து கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. முக்கியமான வார்த்தை, இவங்க ஒரு கிரிமினல் அப்படின்ற மாதிரி. அது ஏன்னா அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு கிரிமினலாக அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு சேஃப்டியாக ஒரு ஹோம் கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலில் அதை அப்போ தான் இன்சர்ட் பண்ணுறாங்க, ப்ரொபகண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நியூவாக பார்லிமெண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு லா வந்து நீங்கள் ஸ்பெசிஃபையாக இந்த மாதிரி நியூ லைஃப் வர விரும்புகிறவங்களுக்கு பண்ணுங்கன்னு இப்போ ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ரீசெண்டாக. இவ்வளோ விஷயங்கள் சட்டம் வந்து 1956 2022 வரைக்கும் அதை மாடிஃபை பண்ணி அப்கிரேட் பண்ணி அவங்களுக்கு தேவையானது இவ்வளோ செஞ்சுருக்கு. இவ்வளவும் சட்டப்படி எழுதியாச்சு, சொல்லியாச்சு, நடத்தப்படுறாங்களா அந்த மாதிரி? அதான் என்னுடைய கேள்வி. அது நிறைய பேருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது. அதுதான் பெரிய பிரச்சனை. இல்லை, அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சாலும் அந்த அவங்கள வந்து அவ்வளோ மரியாதையா அப்படி நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சியில் அவங்க 2 காரணத்தினால விழுறவங்க இருக்காங்க. ஒன்று, விருப்பப்பட்டு அவங்களே சுயமாக போய் அதில் இருக்கிற ஒரு குரூப் இருக்குது. 2வது, அதில் தள்ளப்பட்டவங்க. நீங்கள் சொன்னதான் உண்மை, விற்றுட்டாங்க, ஹியூமன் டிராஃபிக் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அதுபடி விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதில் சட்டப்படி போட்டு நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எல்லாமே அவசியம். அது சட்டம் செஞ்சுருக்கு, எல்லாமே ஓகே தான், பக்கா தான். ஆனால் முதல்ல அவங்களுக்கு அதுலேருந்து வெளியே வரணும் இஷ்டம் இருக்கணும்ல, உண்மைதான் இல்லையா? அவங்களுக்கு அதுலேருந்து வெளியே வரணும். இப்போ வெளியே வர்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது. ஆனால் வெளியே வரணுன்ற விருப்பம் அவங்களுக்கு இருக்கணும்ல, அதுதான் இப்போது இங்கே பார்க்கப்படுது. ஒரு சிலர்லாம் இது உள்ளே இருந்துட்டு வெளியே வரவே இஷ்டப்படலை. அது என்னமோ அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நியாயமான காரணங்களாக இருக்காது. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த உலகத்தில் நல்ல வேலை செய்து நல்லபடியாக வாழ முடியும். தவறான வேலை செய்து தான் நான் சந்தோஷமாக இருக்கணுன்ற அவசியம் இங்கே கிடையவே கிடையாது. அது நான் சொல்கிறது இந்த தொழில் மட்டும் சொல்லலை. நீங்கள் ஒழுக்கமாக லஞ்சம் வாங்காமல் வாழ்ந்து நல்லபடியாக வாழ்க்கையை வாழலாம். கட்டாயம். என்ன, இந்த லஞ்சம் வாங்கி ஒருத்தன் வாழ்கிறான்ல, அந்த ஆடம்பர வாழ்க்கை உங்களால் வாழ முடியாது. ஆனால் நல்ல வாழ்க்கை வாழலாம். சாகும்போது நல்ல பேரோட சாகலாம். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, சாகும்போது நல்ல பேர் இருந்தால் என்ன பிரயோஜனம், அது கூட இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க, நரகமோ பரலோகமோ, அதை நிர்ணயிக்கிறது உங்கள் வாழ்க்கை தான். அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த பயமே கிடையாது. அந்த மாதிரி தான் இதையும் சொல்கிறேன். நான் இதில் இருக்கேன், இந்த மாதிரி தொழிலில் இருக்கேன், எனக்கு இதில் வந்து இவ்வளோ காசு கிடைக்குது, வேறு சில காரியங்கள்லாம் கிடைக்குது, அதனால் இதில் இருக்கிறேங்கிறது அவங்க துணிகரமான ஒரு காரியம். இப்போது நான் வேதாகமத்துக்கு வரேன். நான் வேதாகமத்தில் வரும்பொழுது இந்த சட்டங்கள்லாம் போட்டு இவ்வளோ தூரம் இவங்க பாதுகாக்கணும்னு சொல்லும் போது கர்த்தர் செய்யாதன்னு தான் சொல்கிறார். இந்த பாவத்தை நீ செய்யாத. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு அம்மா அவருடைய காலில் வந்து விழுறாங்க. எனக்கு அந்த சம்பவத்தில் இயேசு செய்கிற விஷயம் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். என்னென்னா, முதல்ல ஏன் இவங்க இயேசுக்கிட்ட வந்து கேட்டாங்க? எல்லோரும் கல் எடுத்துகிட்டு வந்து எங்கே கேட்குறாங்க? இயேசுக்கிட்ட கேட்குறான், நீர் இவங்களுக்கு என்ன சொல்கிறீர் அப்படின்னு. இயேசுயை முதல்ல யார்? அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவன், மற்ற கருத்தே இல்லை. அவங்களுக்கு யார்? அந்த ஊரில் இருக்க ஒரு ரபி. அவருக்கு இவர் சொன்னாருங்கிறதுனால நியாயப்பிரமாணத்தை மாற்ற போகிறாங்கண்ணா அவனுங்க? மாற்ற மாட்டாங்க. எந்த பரிசையனாவது அல்லது அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு நியாயப்பிரமாணனாவது அல்லது ஆசாரியனாவது ஏற்று சொல்லிட்டாருங்க நியாயப்பிரமாணத்தை மாற்றுங்கன்னு சொல்ல போகிறாங்க? சொல்ல மாட்டேன். எதுக்கு ஏசுட்டு வந்து கேட்டாங்க? குற்றப்படுத்து. இயேசுவை குற்றப்படுத்துறங்கிறது அவங்களுடைய வியூ. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கொண்டு வந்து அந்த அம்மா கரெக்டாக அந்த அம்மா ரைட் பிளேஸில் வந்து விழுந்த உடனே அத்தனை பேரும் இவன் கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை, அவன் அடிச்சுட்டு போக வேண்டியது தானே. இவர் உட்காந்துருக்கார், இவரை வந்து கேட்குறான், இந்த அம்மா மேலே கல்லெறியலாமா அப்படின்ட்டு. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன, குனிந்து தரையில் எழுதினார்னு இருக்கும்.
அதை ஒரு ஊழியக்காரர் என்ன சொன்னார்னா, அவர் என்ன பண்ணார்னா அங்கே இருக்கிறவங்களுடைய பாவத்தெல்லாம் எழுதினார். அதனால தான் இயேசு கிறிஸ்து யாருடைய பாவத்தையும் வெளியரங்கமாக்குற தேவனே கிடையாது. அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மாவை கல்லெறிஞ்சு கொள்ளலாங்கிறது நியாயப்பிரமாணம். அதை எழுதி கொடுத்தது இவர் தான் 4000 வருஷத்துக்கு முன்னாடி, பாவம் செய்யக்கூடாதுன்னு. இப்போ அதை மாற்றி எழுதுறாரு. தரையில் அவர் அது முதல்ல கல்லில் எழுதுறது, இது தரையில் எழுதுறது. இப்போ எழுதி கொடுக்குறாரு, இவங்களை மன்னிச்சிருக்குன்றாரு. இதான் மன்னிக்கிற பிரமாணம். அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல தரையில் குனிந்து தரையில் எழுதினார்னு இது மன்னிக்கிற பிரமாணம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாவத்தை மன்னித்து அவங்கள என்ன செய்ய விரும்புது, மறுவாழ்வு கொடுக்க விரும்புது. அதில் ரெண்டாவது இயேசு செய்கிற மிக முக்கியமான விஷயம், அந்த வார்த்தையை எல்லாரும் விட்டுடுறாங்க, இனி பாவம் செய்யாது. அதான் அதில் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இருக்கிற லாலாம் இருக்குது இல்லைங்களா, இப்போ இருக்கக்கூடிய லா இது அத்தனையுமே இருக்குல்ல, இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா நான் பார்த்த வரைக்கும் நாட் ஓன்லி இந்த பாவத்துக்கு மட்டும் நான் சொல்லலை, பொதுவாகவே இப்போ லா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சட்டம்ங்கிறது அரசாங்கம்ங்கிறது தப்பு செய்யாமல் தடுக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது இல்லையா. ஒரு இடத்தால் அரசாங்கத்தாலேயும் சரி சட்டத்தினாலேயும் சரி, நான் சொல்கிறது உலகளாவிய அமெரிக்க சட்டத்தில் ஆரம்பித்து உலகளாவிய எந்த சட்டத்தாலேயும் ஜனங்களுடைய பாவத்தை தடுக்க முடியாதுன்னு ஆகிப்போச்சு. தப்பை தடுக்க முடியாது. அதனால் பெரும்பான்மையான விஷயங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாவத்தை செய்யறதுக்கு ஒரு வரைமுறை உண்டாக்கி கொடுக்குறாங்க. இப்போ கனடாவில் ஒரு லா போட்டிருக்காங்க, ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கு ஆதரவாக ஒருத்தர் என்கிட்ட பேசினார். அது இன்னும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த லா என்ன சொல்லுச்சுன்னா, இப்போ நிறைய பசங்க கஞ்சா குடித்து வீணாக போகிறாங்க, போதை மருந்து எடுத்து வீணாக போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, வெளிநாடுகள்லேருந்து இந்த கஞ்சா வந்து கடத்தி கொண்டு வரப்படுது, கொண்டு வந்து அங்கே விற்கப்படுது கஞ்சா. ஸோ இவனுக்கு எல்லாம் வாங்கி ரொம்ப கஞ்சா குடித்து வாழ்க்கை நாசமாயிடுச்சு. அதனால் இப்போ அவங்க என்ன சட்டம் போட்டிருக்காங்கன்னா, அவங்களே அஃபிஷியலாக கஞ்சா கடை திறந்துருக்காங்க, போதைப்பொருள் கடை. நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணலான்னா, 16 வயதுக்கு மேற்பட்டவங்க ஐடி கார்டை காட்டி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அதை வாங்கி நீங்கள் கஞ்சா பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக குடித்து அவன் சாப்பிட்றத விட நாமளே அதை வரைமுறைப்படுத்தி கொஞ்சமாக கொடுக்குறோம் அப்படின்றது. இதுக்கு ஆதரவாக ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, இதை நீங்கள் ஏன் ஜெகன் தப்புன்னு சொல்கிறீங்க, இப்போ அரசாங்கம் வந்து அவங்க செத்து போகிறதுலேருந்து காப்பாற்றுறதில்ல அப்படின்னு. அது செத்து போகிறதுலேருந்து காப்பாற்றுறதில்ல, 10 வருஷம் கழிச்சு சாவறவனை 20 வருஷம் கழிச்சு சாவடிக்க போகுது, அவ்வளோதான் வித்தியாசம். அது என்ன சட்டம் எதுக்கு, ஒரு தப்பை நடைமுறை பண்ணி செய்ய வைக்கிறதுக்கா இல்லை தப்பை தடுப்பதற்கா? தப்பை தடுப்பதற்கு. தடுக்க முடியாதுன்னு இவங்க முடிவெடுத்ததுனால தான் அந்த இடத்துக்கு வராங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தது, அதே தான் இந்த பாவத்துக்கும் பொருந்தது. 100%. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனி இந்த பாவத்தை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணதுனால அந்த இடத்துல அவங்க பாவம் செய்கிறதுக்கு ஒரு நடைமுறை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இப்படி தான் நீங்கள் பாவம் செய்யணும், அதில் மெடிக்கல் செக்கப் நீங்கள் பண்ணிக்கணும், நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது, அங்கே யாராவது கட்டாயப்படுத்தி உள்ள பெண்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கான்செப்டெல்லாம் போட்டு, அப்போ அரசாங்கத்தில் நினச்சா தடுக்க முடியுமா? முடியாதுன்னா முடியும். இல்லை இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் இந்த தீவிரவாதத்துக்கு இதே கான்செப்டை யூஸ் பண்ண முடியுமா? தீவிரவாதத்தை தடுக்க முடியாது. அதனால் சின்ன சின்ன குண்டுகள் வச்சுக்கொள்ளலாம், நடைமுறைப்படுத்தி இந்தந்த இடத்துல குண்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈக்குவலாக அது இருக்குது. இது அந்த இடத்துக்கு தான் இது போயிட்டுருக்கு. அப்போது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இதுலேருந்து இவங்களை விடுதலையாக்க சட்டம் முடியாதுங்கிறத தெரிஞ்சு போச்சு. சட்டம் என்ன செய்யுது, தன்னால் இயன்றதை செஞ்சுருக்கு இது வரைக்கும். சரிப்பா, இவங்களை என்னால் திருத்த முடியாது, சரி அவங்க சாவறதை கொஞ்சம் தள்ளி போடுறேன், ஒரு நடைமுறைப்படுத்துகிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கு, மறுவாழ்வு வரவங்களுக்கு இதெல்லாம் சொல்லுது, இவங்க அதை கேட்டு வெளியே வரணும்ல. இப்போ இந்த சட்டம் இப்படி ஆனதுனால சில சட்டங்கள் வந்து இவங்களை வந்து இதுக்குள்ளே இருந்து பாதுகாப்பாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்போது பைபிள் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இனி பாவம் செய்யாத, அதான் இம்பார்ட்டண்ட். பைபிளில் வந்து இதை பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுது. ரெண்டாவது, இப்படிப்பட்டவங்கள் மனம் திரும்பும் போது, இப்போ நீங்கள் சொன்னீங்க இது வச்சு தைய வேலை பார்க்கலாம், ஏன் அப்படின்ற இந்த மாதிரி ஏன் அவங்க கலெக்டர் ஆகலாம் நம்ம நினைக்க மாட்டோம், ஏன் அவங்க வந்து ஒரு மந்திரி ஆகலாம் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு கேட்டால், இவங்க இப்படிப்பட்டவங்க தான், இவங்களை இதுக்கு மேலே வர முடியாதுன்னு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணுறோம். பைபிள் எடுத்துக்கோங்க, பைபிள் சொல்லுது, ராகாப்னு ஒருத்தர் இருக்காங்க. ராகாப் அவங்க வந்து அவங்களுக்கு பட்ட பேரே அதுதான். பைபிளில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகாப் என்கிற அப்படின்ற வார்த்தை தான் அதில் இருக்குமேன்னு பாருங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவை கொண்டு வந்து இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டாந்து, ஆண்டவர் பாளையத்துக்குள்ளே கொண்டாந்து வெளியே வச்சு லாப்படி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க நடுவில் குடியிருந்தார்கள்னு இருக்கு, உள்ளே கொண்டு போய் வச்சு மறுவாழ்வு ஒன்று கொடுக்கப்படுது. எந்த மறுவாழ்வு கொடுக்கப்படுது தெரியுமா? ஸ்டேட்டஸ் இல்லாத மறுவாழ்வு கிடையாது. இஸ்ரவேல்லையே ஒருத்தர் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லை, அந்த அம்மா வயிற்றில் தான் போவாஸ் பிறக்கிறார்.
போவாஸ் மட்டுமல்ல, அதில் தான் தாவீது வர்றாரு, அந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வர்றாரு. அப்போது ஒருத்தருக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுன்னா அவங்கள கொண்டு வந்து மீட்டுட்டு வெளியே விட்டுட்டு போகிறதில்ல. ஒரு பிள்ளை குப்பை தொட்டியில் இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளையை குப்பை தொட்டிலேருந்து நான் வெளியே விட்டுட்டேன், அது குப்பை தொட்டியில் இருந்துச்சுங்க, எடுத்து வெளியே விடுறதுனால என் கடமை முடியல. அந்த பிள்ளையை திருப்பி வளர்த்து அதை என்ன செய்யணும், திருப்பி அதை நல்லா உருவாக்குற வரைக்கும் என் பொறுப்பு இருக்கணும். கட்டாயம். அதுதான் சரி. எனக்கு ரொம்ப அழகாக தெரியும், வசனத்தில் தெரியும், இஸ்மவேலை ஆபிரகாம் அமுச்சு விட்டுருவார், வனாந்தத்தில் அலைவான், அந்த இடத்துல சாப்பிட்ற நிலைமைக்கு வந்துடுவான். கர்த்தர் ஒரு நீரூற்றை காண்பிப்பார், அந்த நீரூற்றில் கொண்டு போய் துருத்தியில் தண்ணி பிடிச்சி கொண்டு போய் கொடுப்பாங்க, பிள்ளை பிழைச்சிடும். ஆண்டவர் அதோட நிறுத்த மாட்டார். வசனம் சொல்லும், பிள்ளை வளரும் வரை கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இதுதான் மறுவாழ்வு, பர்ஃபெக்ட் மறுவாழ்வு. இதை இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒருத்தரும் செய்யவே முடியாது. ஒருத்தரை காப்பாற்றுறது மட்டும் ஒரு வேலை இல்லை, காப்பாற்றி ஒரு ஸ்டேட்டஸில் கொண்டு வந்து உட்கார வச்சு அவனை அந்த இடத்துல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்ப்பேன் ஆண்டவர்கிட்ட. இப்போது நாம் எல்லாருமே அப்படிப்பட்டதான ஒரு சந்ததிகள் தான் சொல்லிட்டு ஒரு காலத்தில் இருந்தோம். ஸ்பிரிச்சுவலி நான் சொல்கிறேன், பைபிள் சொல்லுது, தேவனை அறியாமல் உலக பிரகாரமான எல்லா பாவத்திலும் உழன்று நம்மளை எப்படி அந்த விபச்சார ஸ்திரீ இருந்தாங்களோ அதை விட மோசமான இடத்துல தான் நம்ம இருந்தோம். அப்படி இருந்த நம்மளை கர்த்தர் கொண்டு வந்து கழுவி மாற்றி இன்றைக்கி இந்த இடத்துல உட்கார வச்சு பேச வைக்கிறாரே, புழுதியிலிருந்து ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைக்கிறாரே. இந்த மறுவாழ்வு கொடுக்கறது இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாராலையுமே முடியவே முடியாது. இன்றைக்கும் உலக பிரகாரமான சட்டங்கள் எல்லாம் அவர்களை காப்பாற்றுகிறது, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. சில நாட்டுடைய சட்டங்கள் அவங்கள அதை தப்பு செய்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்குது. இது எல்லாமே நடக்குது. ஆனால் அவங்கள முழுமையாக விடுதலையாக்கி இனி பாவம் செய்யாதுன்னு சொன்னது மட்டுமல்ல, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவங்கள செஞ்சு அந்த தலைமுறையில் கிரைஸ்ட் வர்ற அளவுக்கு உயர்த்தி வைக்கிதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த தேவனை போல் வேறொரு தேவனை நான் பார்த்ததே கிடையாது. நான் கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இதுலேருந்து வெளியே வரணுங்கிற எண்ணம் வரணும். இது கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்காது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உங்கள் சரீரம் கெட்டு போகும், உங்கள் ஆத்மா கெட்டு போகும், எல்லாமே கெட்டு போகும். அதுக்கு பிறகு கேட்பாரற்று கிடப்பீர்கள், யாருமே உங்களை பார்க்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். ஏன் உங்கள்கிட்ட பணம் கூட இருக்கும், ஆனால் பெரிய வியாதி இருக்கும், உங்களை விடுதலையாக்க முடியாது. ஆனால் இதுவே ரட்சணை நாள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய மறுவாழ்வு கொடுக்க விரும்புகிறார். உங்கள் இருதயத்தில் மட்டும், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் உங்களுடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு இதிலேருந்து கொண்டு வாங்கன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உத்தரவாதம் தரேன். ஆண்டவர் ஏதோ உங்களை காப்பாற்றி கொண்டு வந்து அப்படி ஒரு இடத்துல வைக்கிறாரு மட்டும் சொல்ல மாட்டேன், உங்களை கொண்டு போய் ஆசீர்வதித்து மறுவாழ்வு கொடுத்து உங்களை உயரமும் உன்னதமான ஸ்தலத்தில் உட்கார வைக்க தேவனால் முடியும். அப்படிப்பட்டவங்க எத்தனையோ பேரை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரு. எத்தனையோ இந்த மாதிரி தொழில் இருந்தவங்க இங்கே வந்து ஊழியக்காரங்களாக மாறி கர்த்தருக்கு சாட்சியாக இருந்து மறிச்செல்லாம் போயிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் அதைத்தான் நான் ஒரு சாட்சியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இயேசு கிறிஸ்து இடத்துல வாங்க, அவர் உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.